Hello guys, it's your RP4 and my name is Suel and my team member. Shoaib. Wes. Zakir. Jafar. Wasif. Saad. Rashid. சொல்லுப்பா. ஆமா பாத்துக்கலாம்ப்பா அதெல்லாம். நீங்க பிரஸ் மீட் இருக்கு சார், நீங்க தான் சார் வந்து பேசணும். என் வெற்றிக்கு தாயே எதிராக இருந்தாலும் எதிரி எதிரிதான் சார். நீங்க பேசி ஒரு ஓட்டு கூட கிடைக்காது உங்களுக்கு. ஓட்டுக்காக பேசல, நானு நாட்டுக்காக பேசுறேன். இப்படியே விட சுடுங்க. என்ன சொன்ன வாங்க சார் போலாம், டைம் ஆகுது. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கப்பா. 2026 திமுக தான் ஜெயிப்பாங்க எல்லாரும் சொல்றாங்க. அதை பத்தி என்ன சார் சொல்றீங்க நீங்க? அது பத்தி நீ இப்போதைக்கு கேட்காதப்பா. நீ போயிட்டு நல்லா சார். என்ன கேள்வி? நீ எந்த பிரஸ் மீட்? சார் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். இப்போதைக்கு சாரிப்பா, இப்போதைக்கு நாங்க ஒன்னும் சொல்ல முடியாது. இப்போ லீட்ல வந்து 2 பேர் 4 பேர் வந்துட்டுக்கிறாங்க. இப்போ விஜய் கூட வந்துட்டுக்கிறாரு. அவர் பத்தி நாங்க எதுவுமே சொல்ல முடியாது. இப்போ 2026ல எவ்வளவு வராங்கன்னா அப்பதான் உங்களுக்கு தெரியும். நாம் தமிழர் கட்சி கூட நம்மள ட்ரை பண்ணி தான் இருக்கோம். அப்படி 10 வருஷமா நீங்க தான் ட்ரை பண்ணீங்க. எங்க சார் ஒரு ஓட்டுமே கிடைக்கும்? இந்த பிரஸ் மீட் யாரு முதல்ல? எந்த பிரஸ் மீட் யாரு சார்? நான் குல்குல் டிவி சார். கேளு, கரெக்டா கேக்குறவனா கேளு, இல்லன்னா போயிட்டே இரு. நான் போயிட்டே இருப்பேன். நானு பேசக்கூடாது சார், பிரஸ் மீட் இதெல்லாம் பேசக்கூடாது சார். நீங்க எப்படி பேசுறீங்க? முதல்ல நீங்க கரெக்டா பேசுங்க சார். சார் நெக்ஸ்ட் क्वेश्चन சார். கேளு சார், தளபதி வந்து பார்ட்டிக்குள்ள வந்திருக்காங்க. அதை பத்தி என்ன சார் சொல்றீங்க? இப்போ சாலையில அந்த பக்கம் நில்லு, இல்லன்னா இந்த பக்கம் நில்லு. நடுவுல வந்து நின்னு நான் லாரி அடிச்சு தான் சாவுவேன். நீ வண்டி வருதுயா? கரெக்டான கேள்வி கேளு. இங்க ஆடியன்ஸ் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நீ கேக்குற கேள்விக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல முடியாது. ஆடியன்ஸ் சொல்றீங்க, மக்கள் சார், தமிழ்நாடு மக்கள் சார். நாங்க நாட்டுக்காக காப்பாடுறதுக்காக பேசிட்டு இருக்கிறோயா? கப்பலே ஓட மாட்டேங்கிறீங்க சார். 2026ல நீங்க ஜெயிச்சுட்டா என்ன சார் பண்ணுவீங்க? என் விவசாயிக்காக நான் உயிரே கொடுப்பேன். உயிர் யார் சார் கேட்டா? யாரு? எந்த பிரஸ் மீட்டா? நீ சொல்லுங்க சார். கேள்வி ஒருத்தன் கேளு, சரியா? நடுவுல நீ கேட்காத. அப்ப அந்த தம்பி கேட்டு இருக்கிறான்ல, சார் நீங்க ஜெயிச்சுட்டா என்ன சார் பண்ணுவீங்க? என் விவசாயிக்காக நான் உயிரே கொடுப்பேன் தம்பி. இப்போ கூட நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்ப்பா. நம்ம முன்னோர்கள் 100 வருஷம் 150 வருஷம் எப்படியா வாழ்ந்தாங்க? வீட்டுலதான் வாழ்ந்தாங்க. யாரு? எந்த பிரஸ் மீட்டியா நீ முதல்ல? சொல்லுங்க சார். அவங்க எல்லாம் 150 வருஷம் வாழ்ந்தாங்கடா தம்பி. அந்த 150 வருஷம் வாழ்ந்தாங்கல்ல, விவசாயி பண்ணி சோறு சாப்பிட்டாங்கப்பா. சோறு இப்போ நீ சாப்பிட்டு என்ன தெரியுமா? எல்லாம் கெமிக்கல். அதெல்லாம் நீ கலப்படமையா? அதெல்லாம் நீ சோறே சாப்பிடலையா நீ முதல்ல? நாங்க தாத்தா எல்லாம் 150 வருஷம் 100 வருஷம் எல்லாம் அப்படி எப்படியா வாழ்ந்தாங்க? யாரு நீ? என்ன கலைக்கிறியா நீ? போலாம், 7 கூடமா கொஸ்டின் கேக்குறாரு சார். சிமானா நீ வேற லெவல்னா. பிரஸ் மீட் கிட்ட எப்படிதான் பேசுறியானா? போறேன். மாநாடுக்கு ரெடி ஆயிட்டீங்களா சார்? நிறைய மக்கள் வந்திருக்காங்களா? கார் வந்துருச்சா? வண்டி எடுப்பலாம். என்ன இது? பரவாயில்ல, எடுத்து வைங்க சார். ஜோப்ல என்ன பேசுற? டேய், நஞ்சில் குடியிருக்க மக்களே. டேய் என்னடா கட்சி கொடி போடுவாங்க போட இப்படி போடுறீங்க? எடுத்து வைங்க சார். ஜோப்ல எப்படிடா போட முடியும்? மக்களே நான் தான். வணக்கம் தமிழக மக்களே. இப்ப யாருக்காக நான் அரசியல் வந்திருக்கிறேன்? உங்கள் அன்பா பேச விடுங்க. யாருக்காக நான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன்? ஏன்னா எல்லாம் உங்களுக்காக தான், மக்களுக்காக தான், என் மக்களுக்காக தான். ஏன்னா அரசியல்ல எல்லாம் ஊழல் தான் நடக்குது. நான் எதுக்காக அரசியலுக்கு வந்திருக்கிறேன்? ஒரு 5 செகண்ட்ஸ் நீங்க ஜம்முன்னு நான் ஜம்முன்னு பேசிட்டு போறேன் அப்படியே. சரி, அரசியல்ல எல்லா ஊழல் தான் நடக்குது. எந்த அரசியல்வாதி தான் காசு பார்க்காம இருக்கிறா? எல்லாம் காசு தான் பாக்குறாங்க. மக்களுக்கு என்னதான் பண்றாங்க? அதுக்காக தான் என் படத்துக்கு எவ்வளவு வாங்குறேன்னா? எவ்வளவு வாங்குறேன் சொல்லுங்க மக்களே, சொல்லுங்க. அவ்வளவு காசு வேணாம் தான் நான் அரசியலுக்கே வந்திருக்கிறேன். இப்போ கத்துங்க அப்போ. அரசியல்ல
ஏடிஎம்கே என்ன பண்ணுது ஒண்ணுமே பண்ணல. ஆனா டிவிக்கு வந்தா எல்லாம் மாறிடும். அப்படி சினிமானா என்ன சொல்லுங்க மக்களே, என்ன தளபதி சொல்லுங்க மக்களே, சினிமானா என்ன? ஏன்னா சினிமால நான் ரொம்ப பாத்துட்டேன். அரசியல்ல ஒரு சேஞ்ச் பண்ணலாம் தான் அரசியலுக்கே வந்துருக்கு. என் மக்களுக்காக தான் எல்லாமே பண்றேன். இப்போ நான் யார பத்தியும் பேசல, ஆனா யாரையும் டார்கெட் பண்ணி பேசல, ஆனா பேசுறேன். வெறும் வாயில வடை சுடலாம், அதுக்குன்னு வடை சுட்டுட்டே இருக்க கூடாது. ஏன்னா அந்த வடை அப்புறமா போயிடும். வடை சாப்பிட்டீங்களா? நாம யாருக்குமே எதிரி இல்ல, ஆனா நமக்கு எதிரி வந்துட்டாங்க மக்களே, வந்துட்டாங்க. நம்ம டிவிக்கு கட்சி வயலன்ஸ் இல்ல, ஒன்லி சைலன்ஸ். எல்லாரும் சொன்னாங்க இந்த கட்சி கொடி வந்து ஸ்பெயின், அந்த நேஷன் இந்த நேஷன் அந்த சொன்னாங்க. ஆனா தமிழகன் வெற்றி கழகம். ஏன்னா தளபதி சொன்னா மாதிரி செய்வான்டா. சினிமா இது மக்களே உங்களுக்காக தான் பேசுறேன். நம்ம கட்சி எதுக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கு, மாநாடு வந்திருக்கு, எதுக்கு வந்திருக்கு? உங்களுக்காக தான். எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். சினிமா இஸ் என்டர்டைன்மெண்ட். But education is more important. Your life. நான் எதுக்காக இப்ப இங்கிலீஷ்ல பேசுறேன்? ஏன்னா எனக்கே தெரியாது, அது உங்களுக்கே தெரியாது. ஏன்னா அது இவனுக்கே தெரியாது. அதான்டா தளபதி. எல்லா கட்சி மாநாடுல என்ன பண்ணுவாங்க? உங்களை பேச விடுவாங்களா? சொல்லுங்க மக்களே, சொல்லுங்க. ஆனா நான் பேச வைக்குவேன். ஏன்னா என் மக்கள் நீங்கள். கேளுங்க. நீங்க கேட்கலாம், என்கிட்ட கேட்கலாம். 69ல யாரு உங்களை ஜோடியா இருப்பாங்க? சினிமா இல்லையா அது யாருன்னா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாரும் என்ன பண்றாங்க இப்போ? எல்லாரும் வாரிசு அரசியல் தான் பண்றாங்க. ஆனா நம்ம கட்சியில வாரிசு அரசியலுக்கு இடமே இல்ல மக்களே, இடமே இல்ல. ஏன்னா வாரிசு அரசியல் சேஞ்ச் பண்றதுக்கு தான் இந்த டிவி கட்சியே ரெடி ஆயிருக்கு. உங்களுக்கு இல்லாம அதுக்காக பிரான்ஸ் மறக்க மாட்டான் இந்த தளபதி. 70 பண்ணுவேன், 71 பண்ணுவேன், 72 கூட பண்ணுவேன். கட்சிக்கு எங்க இருந்து காசு வருது? 71, 72, 73. அரசியலுக்கு குழந்தை நினைச்சிருக்காங்க. கமெண்ட்ஸ் அப்படிதான் வருது. ஏன்னா பாம்பா இருந்தாலும் நாகப்பாம்பு தான். இப்போ நான் ஒன்லைன் ஸ்டோரி சொல்லிட்டு போயிடுறேன். ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிருக்கு. என் நெஞ்சில் கூட இருக்கு, என் மனசில் கூட இருக்கு, ஏன் ஜோபி கூட இருக்கு, ஏன் மைக்கேல் கூட இருக்கு. சத்தமா கொஞ்சம் பேசுங்க சார், தெரியல உங்களுக்கு. தெரியலையா? சாப்பிட்டீங்களா எல்லாரும்? என்ன சாப்பிட்டோம்? லக்கி சிந்துச்சா? எந்த கடையை சாப்பிட்டீங்க? நம்ம கடை ஒண்ணு இருக்கு, ஆடு குடுக்குறோம், அப்படியே சாப்பிடுங்க. பார்த்து பத்திரமா போங்க சொல்லுங்க சார். ரொம்ப பேச முடியல என்னால, நான் பேசிட்டு போயிடுறேன். ரொம்ப டைம் எடுத்திருக்கேன், நானே 45 நிமிஷம் பேசியிருக்கிறேன். எல்லாரும் பத்திரமா போன வீட்டுக்கு. சேஃப்டி தான் முக்கியம். ஏன்னா ஒரு நிமிஷம் எனக்கு ஓட்டு வரணும், அதுக்காக தான் நான்
ஏன்னா எனக்கு ஒரு ஓட்டு இம்பார்ட்டன்ட். இப்ப நீங்க செத்துட்டீங்களா, எனக்கு யார் ஓட்டு போடுவாங்க? பேசாதீங்க சார், டென்ஷன் ஆயிடுவாங்க. அப்படியா? நான் வரும்போது யாரோ கல் எடுத்து நடிச்சா அது யாருன்னு தெரியல, ஆனா நான் கண்டுபிடிப்பேன். இப்போ இல்ல, 2030 கண்டுபிடிப்பேன். சாப்பிட்டீங்களா? போன வாட்டி. சரி அது விடுங்க, எல்லாரும் பத்திரமா வீட்டுக்கு போங்க. ஏன்னா எனக்கு ஒரு ஓட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுக்காக தான் சொல்றேன். நீங்க பத்திரமா போங்க. ஏன்னா எனக்கு ஓட்டு இல்லைன்னா 2026 நான் வர முடியாது. ஏன்னா ரொம்ப டிஎம்கே ஏடிஎம்கே அவங்க எல்லாம் இருக்கிறாங்க, அதுக்காக தான் சொல்றேன். மக்களே, நீங்க உங்க சேஃப்டி தான் எனக்கு ரொம்ப முக்கியம். சேஃப்டி தான். ஒரு லைன் சொல்லிட்டு போயிடுறேன். அன்பே சன்பே டமால் டுமால் டிமில். இப்போதைக்கு நான் போறேன்னு சொல்ல முடியாது, பேசுறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனா என் மக்களுக்காக தான் நான் பேசுறேன், மக்களுக்காக தான் பேசுறேன். பின்னாடி இல்ல, முன்னாடி தான் சார் மக்கள். முன்னாடியா சார்? ஒரு நிமிஷம். நான் வரும்போது யாரோ கல்லுல அடிச்சான், அது யாருன்னு எனக்கு தெரியல. போகும்போதாவது கொஞ்சம் மரியாதை கொடுங்க. நான் ரிக்வெஸ்ட் கேக்குறேன், ரிக்வெஸ்ட். 2026 நாம தான் மக்களே, நாம தான். இப்போதைக்கு நான் போயிட்டு வரேன் மக்களே. பாய் 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 பாய். நான் தான் உங்க உலக நாயகன். 200க்கு மேல மூவிஸ் பண்ணிருக்கேன். இப்போ 500 1000 அப்படி தாண்டி போய்கிட்டே இருக்கும். அது யார் சார் கேட்டா? இப்போ ஒரு ட்விஸ்ட் இருக்கு. சொல்லுங்க சார். நான் இப்போ மறுபடியும் கட்சிக்கு வர போறேன். நீங்க ஓட்டு போடுவீங்களா? என்ன சொன்னீங்க நீங்க கேட்கல? ஓட்டு போடுவீங்களா? நீங்களா ஓட்டு போட மாட்டீங்கன்னா நான் பிக் பாஸ் குள்ள போயிட்டேன். அங்க போனா இப்படி பண்ணா காசு வந்துருச்சு. எனக்கு 80 வயசு ஆயிடுச்சு. இனிமேல் நான் மூவிஸ் எல்லாம் பண்ண முடியாது. 2 மினிட் தான் வருவேன். அதுக்கு அப்புறமா டூப் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் லோகேஷ் கனகராஜ் பாத்துப்பான். எனக்கும் வயசாச்சு. எனக்கு ஒரு ஆசை இருக்காதா? பேர குழந்தைக்கு கொஞ்சத்துக்கு ஆசை இருக்காதா? ஒருத்தன் பார்த்தான் இங்க போயிட்டான், ஒருத்தன் ஃபாரின்ஸ் மாப்பிள்ளை கிட்ட போயிட்டான். அவன் எங்க போட்டிருக்கான்னு எனக்கே தெரியல. அதுதான் நான் கூகுள்ல போட பாத்துக்கிறேன் தெரியுமா? அதுல விடுங்க கொலவைதான், அதெல்லாம் விடுங்க. பிக் பாஸ் உள்ள எல்லாம் எப்படி தெரியுமா? ஒருத்தன் ரூல்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டான், ஒருத்தன் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவான். அப்ப யாருங்க அது கேட்டா சார்? நான் அதான் சொல்லுவேன், நீங்க தொடர்தான் நீங்க கேட்கணும். கேமரா போன்றாடு. சரி மக்களே, நான் போயிட்டு வரேன். 6 மணி ஆனா எனக்கு கண்ணு தெரியாது, காது கேட்காது. நான் போயிட்டு வரேன்னு, சரியா? உலக நாயகன் வணக்கம், நான் தான் உங்களை சூப்பர் ஸ்டார். இப்போ நானும் அரசியலுக்கு வந்துடலாம்.